ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையில் டீ குடிச்சிட்டு பிஸ்மில்லாபாத் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னன்னே தெரியல, காலையிலே வந்து கொஞ்சம் டேஸ்டியான சாப்பிட்ணும் போலே இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து சண்டே வந்து பிஸ்மில்லாபாத் வாங்கிட்டு வந்தாங்க கடையிலேருந்து. இது டேஸ்ட்டு வந்து நாக்கில் ஒட்டிக்கிச்சு நல்லாவே. அதனால் நானும் பிஸ்மில்லாபாத் பண்ணலாம் சொல்லிவிட்டு எல்லாமே காய்கறி நேற்றே போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துக்கிட்டேன். துவரம் பருப்பு, சிறுபருப்பு, அப்புறம் கொஞ்சம் எல்லாமே கழுவி ஊற வச்சுட்டேன். நல்லா அதை ஊற வச்சுட்டோம்னாலே வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், மாங்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா, புளி தண்ணி, உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஆயில் ஊற்றி கடுகலப்புலாம், சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டு நல்லா எல்லா காய்கறியும் போட்டு வதக்கி புளி தண்ணி, அப்புறம் அந்த வந்து மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா தான் போட்டு நல்லா எல்லாமே வதக்கி வச்சுக்கிட்டேன் ஒரு ஓரமாக எடுத்து. அதுக்கப்புறம் குக்கரில் அரிசி ஊற வச்சுருந்தாங்க, அதை எடுத்து கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கலாம். டேஸ்டான அது வந்து ஒரு 5 விசிலாக நான் நல்லா குழைச்சி எடுத்துக்கிட்டேன். சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க காய் எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து அதில் லைட்டாக தண்ணி விட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா கன்சிஸ்டன்சி வந்துடும். நல்லாவே இந்த பிஸ்மில்லாபாத் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி உங்களுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அது வந்து சூப்பராகவே ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு போட்டோம், அது ஆயில் ஊற்றி இதுக்கப்புறம் வந்து நெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கடுகலப்பு வேணுனாலும் கடுகலப்பு போட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். அது வந்து நல்லா ஒரு சூப்பரான ஸ்மெல்லும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நான் அப்பளம் தான் வச்சு சாப்பிட்டேன். அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காய் வேகாமல் விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு இதுவாகவே தனியாக தெரியும், சாப்பிடவும் முடியாது. நல்லா காய் வந்து வதக்கக்குள்ளே வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டுட்டேன் நான் ஆல்ரெடி. அது வந்து ஸ்மெல்லு சூப்பராக அப்படியே இந்த பிஸ்மில்லாபாத் ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அப்பளமும் பிஸ்மில்லாபாத்தும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். பாப்பாவும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்னோடய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஒரு சப்ஸ்கிரைபாக பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போட முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்டு ஷேர் அண்டு கமெண்ட். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிஸ்மில்லாபாத் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரிவிக்கவும். அப்புறம் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு ஷேர் பண்ணி செஞ்சு தான்னு சொல்லுங்கள். பாய். மறக்காமல் விக்கி மோனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.